வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பேராசிரியர் திருமிகு சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆளுநரை சந்திக்க போகிறார் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி. பிஎஸ்பி கட்சி சார்பா அந்த டைம் கேட்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை வேண்டும்னு கோரிக்கை வைக்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு, என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு காவல்துறையால. இப்போ அண்ணாமலை ஒண்ணு கேட்கிறாரு, அதாவது எங்களுக்கு யார் கொன்னாங்கன்னு இப்ப பிரச்சனை இல்ல, திருவேங்கடம் தான் கொன்னாரு அப்படின்றது சிசிடிவி மூலமாக ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்ப அது பிரச்சனை இல்ல. ஆனால் அவர் சொல்ல வந்த உண்மை என்ன, அதற்கு முன்பாக ஏன் சுட்டுக் கொல்லப்படுறாரு, அவருக்கு பின்னால மூளையாக செயல்பட்டது யார் அப்படின்ற விசாரணை தேவைப்படுது. சிபிஐ விசாரணை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? பிஎஸ்பி கட்சியினுடைய மாயாவதி கேட்கிறாங்க, அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. பிஎஸ்பியும் பிஜேபியும் இரு துருவங்கள், அவங்க எதிரான கட்சி தான், அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணாமலை சொல்றாரு. அப்ப இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? என்கவுண்டர் அப்படின்றது தீர்வு இல்லை, அது ஒரு நம்பகத்தன்மையை குறைக்கும். சோ என்கவுண்டர் போட்டிருக்க கூடாது அப்படின்றதுதான். ஒருவேளை மக்களினுடைய அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக அப்படி ஒண்ணு செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஆனா என்கவுண்டர் வந்து தப்பான ஒரு முன்னுதாரணம் தான். நாம அதை ஆதரிக்கிறது இல்லை. இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், திராவிட பாரம்பரியத்துல நாம தூக்கு தண்டனை, மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். நாம இதுவரை மரண தண்டனைக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்த ஒரு பெரும் பங்களிப்பை செய்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. சோ மரண தண்டனை என்பது ஒரு சாவு என்பது ஒரு தீர்வை தராது. இது மாதிரியான அண்ணாமலை போன்ற அரசியல் அரைவேக்காடுகள் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்குத்தான் அது உதவும். சோ கவனமா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலை சொல்லி இருக்காரு பிஎஸ்பி வந்து வேற, நாங்களும் எதிரெதிர் துருவங்கள், முரண்பாடுடைய அமைப்புகள், ஆனா ரெண்டு பேருமே சிபிஐ கேட்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அண்ணாமலை பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்யும் புரட்டும் அப்படின்றது தெரியும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல 4 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் மாயாதேவி. அதுவும் 2009 இருந்து 22 கூட இல்ல, 2012, 9, 12 அந்த காலகட்டத்துல பிஜேபியினுடைய உதவியோடு தான் நாங்க ஆட்சியை அமைச்சாங்க. அதுவும் கூட அங்க இருக்கிற பார்ப்பன சமூகத்தை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை உருவாக்குனாங்க. அதுல கூட அந்த அமைப்பின் பேரு பிராமண பைசாரா சம்மேளனம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அவங்களோடலாம் சேர்ந்துகிட்டு தான் ஒரு ஆட்சி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 4 முறை அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. நிறைய வேலையும் செஞ்சாங்க. மின்சாரம் கொடுக்கறது, ரோடு போடுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ 2024 தேர்தல்ல யாரோடு இருப்பார்கள்? இந்தியா கூட்டணியா அல்லது என்டிஏ கூட்டணியா அப்படின்னு கேட்ட போது நான் ரெண்டுலையும் சேரலன்னு நடுவுல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா மறைமுகமாக பிஜேபிக்கு அவங்க உதவுனாங்க. அதுக்கு 2-3 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று, 370 நம்ம நீக்கினாங்க காஷ்மீர்ல இருந்து, அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் முத்தலாக் சட்டம் கொண்டு வருவதற்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த அம்மா. அதோட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரி பிஜேபி சிறுபான்மையினருக்கும் மக்களுக்கும் எதிரான பல வேலைகள் செய்யும் போது அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல 2012க்கு பிறகு அவங்க ஆட்சியிலே இல்ல, அரசியல் செயல்பாடு குறைஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில தலித்துகள் மீதான மிகப்பெரிய தாக்குதல்கள் அங்க நடந்தது. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் முறையில கடுமையான தாக்குதல்களை தலித்துகளை எதிர்கொண்ட போது வாய மூடிட்டு இருந்தாங்க, அமைதி காத்தாங்க. அதனாலதான் அவங்க அரசியல்லையே வந்து தூக்கி வீசப்பட்டவராக மாறினாங்க. மறைமுகமாக அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதனால பிஜேபிக்கு மறைமுக சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் போன கடைசியா வந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அவர்களால் வெல்ல முடிந்தது. 4 முறை ஆட்சி அமைச்ச கட்சி. சரிங்களா? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னா, பிஜேபிக்கு அவர்கள் சப்போர்ட்டா இருக்காங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் உண்மையாவும் கடைசியில போச்சு. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களை சேர்ப்பது, இஸ்லாமியர்களை நிறைய தொகுதிகளை நிறுத்தி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான அத்தனை சட்டத்திட்டங்களையும் அவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க நம்ம உயர் சாதி ஏழைகள் இருக்காங்களே, பொருளாதாரத்துல பின்தங்கிய ஏழைகளுக்கான 10% அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் ஆதரவா இருந்துகிட்டு நாங்க எதிர்முனையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே பொய். ஒண்ணு.
இவங்க மறைமுகமாக பிஜேபிக்கு சப்போர்ட்டரா இருக்காங்கன்றதா உண்மை. அதனாலதான் இந்த 2 பேருடைய வாய்ஸும் ஒரே நேர்கோட்டுல இணையுது. இது திட்டமிடப்பட்ட ஒரு அரசியலா கூட இருக்கலாம். அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வர்றதும், தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கருத்தை உருவாக்கி செட் பண்ணி வச்சிருக்கிறதும், இதெல்லாம் நேர்கோட்டுல பார்க்கிற போதே இது ஏதோ ஒரு சேர்ந்து செய்யற வேலை அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. இன்னொன்னு சிபிஐ விசாரணை. எதுக்கு சிபிஐ விசாரணை அப்படின்னா, ஒரு அரசு செயல்படாமலே இருக்கு. இப்ப எடப்பாடியார் அரசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசு செயல்படவே இல்லை, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. குற்றத்தை கட்டுப்படுத்த அவங்களால முடியவே இல்லை அப்படின்னா நீங்க சிபிஐக்கு போகலாம். அல்லது ஒரு அரசே குற்றவாளிகளை பாதுகாக்குதுன்னா நீங்க சிபிஐ கேட்கலாம். ஆனா ஒரு அரசு தோண்டி துருவி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சிபிஐ கேட்கறீங்கன்னா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லை என்று நீங்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. அதான். சோ இது மேலிடத்திலிருந்து மாயாவதி அவர்களுடைய உத்தரவா கூட இருக்கலாம். பிஜேபியினுடைய தலைவர்களுடைய நெருக்கடியால் மாயாவதி கூட இதை கேட்க சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில இந்த அம்மா போய் நம்ம ஆளுநரை சந்திச்சு சிபிஐக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிபிஐ என்ன செய்தார்கள், அதான் நம்ம கேள்வி. இங்க ஐஐடியில பாட்டிமான்னு ஒரு பாப்பா இறந்தாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. சிபிஐ கையில இருக்கின்ற எல்லா கேஸும் பிஜேபியினுடைய அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த டிராப்ட்ல வரும். இன்னைக்கு வரையும் அதுதான். ஆளுகிறவர்களுடைய டிராப்ட வெளியிடுறது தான் சிபிஐ இருக்கு. நான் வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சிபிஐ மூலமாகவும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. நீங்க வெறும் இடி ஐடி மட்டும் கிடையாது, சிபிஐயும் வைத்துக் கொண்டுதான் மோடி அவர்கள் எல்லா உள்வேலைகளையும் செய்யறாரு. சோ சிபிஐ என்பது மோடியினுடைய ஒரு ஏவல் படைதான். அது அவர்களுக்கு விருப்பமான ஒரு தகவலை சொல்லணும் என்பதை உள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த குரூப் சிபிஐ கேட்கிறாங்க. நான் தெளிவா சொல்றேன், தமிழ்நாடு அரசு இங்க இருக்கிற போலீஸ் காவல்துறை மிக நல்லா இந்த கேஸ ஹேண்டில் பண்ணுவாங்க நம்புறேன். அப்படி ஹேண்டில் பண்ணலாம் நானே களத்துல இறங்குவேன், அது எனக்கு தெரியும். நம்ம ஒன்னும் அதிகாரத்திற்கு உட்கார்ந்து சொம்படிக்கிற வேலை இல்லை. அதே சமயத்துல வேலை நல்லா நடந்துட்டு இருக்கும் போது நீங்க வேணும்னே தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை உடைக்க நினைக்கிறது அப்படின்றது அரசியல் சில்லறத்தனம்ன்றதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். இல்ல, ஆரம்பத்துல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட அன்று அதுக்கு அடுத்த நாள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இது அரசியல் கொலை, குறிப்பாக ஆளும் கட்சி திமுக இதை செய்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருந்தாங்க. அது அண்ணாமலையுமே சில பிரஸ் மீட்ல சொல்றாரு, இது ஆளும் திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது பிஎஸ்பி கட்சியை சார்ந்த நபர்களுமே அதை முன் வச்சாங்க. குறிப்பா தலித் தலைவர்கள் தமிழ்நாட்டுல படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த கோணத்துல நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கா, இல்ல அந்த நரேஷன் ஏன் சொல்றாங்க? இப்ப உண்மை குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க, கைது செய்யப்பட்டவங்க உண்மை குற்றவாளிகள் கிடையாதுன்னாங்க. இப்ப சிசிடிவி வெளியான பிறகு நாங்க ஒத்துக்கிற உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தான், ஆனா ஏன் சுட்டுக் கொள்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தை அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, அதுதான். இங்க ஒரு அஜெண்டா இருக்கு, எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாக்கு பின்னாடி ஒரு தெளிவான அரசியல் இருக்கு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட ஆட்சியை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும், இவங்க ஆட்சியை குறித்த ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்று தெளிவான அரசியலோடு ஒரு கட்டமைக்கப்படுது. நீங்க இவங்கெல்லாம் பாருங்களேன், இந்த பேசிட்டு இருக்கிற யாருமே களத்துல அரசியலா மக்களை திரட்டுவது, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இவங்க எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 30 போஸ்டர் போட்டு தள்ளி யாருடையாவது வம்பளுத்து சண்டை போட்டுக்கிட்டு அதுல தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஒரு குரூப்பா தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் உதிரிகள்னு பேரு. இவங்க எந்த சித்தாந்தத்தையும் தெளிவா புரிஞ்சுக்காம கண்டமேனிக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை எதிர்ப்பது. நீங்க ஆட்சியை எதிர்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆட்சி என்பதே அதிகாரம் தான். அதிகாரத்தை எதிர்க்காம இருக்க முடியாது. அதிகாரத்தை எதிர்ப்பது, சாமானியர்களுக்கு ஆதரவாக நிற்பது, அறத்தின் பக்கம் நிற்பது எதிர்கட்சிகளுடைய வேலை, படைப்பாளர்களுடைய வேலை, சமூகத்தின் வேலை. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா நீங்க என்ன செய்ய வர்றீங்க? வேலை செய்யறாலும் வேலை செய்ய விடாம ஆக்குறது பேரு முற்போக்கு அப்படின்னா, அல்லது நாங்கெல்லாம் விடுதலை பேசுகிறவர்கள், தலித்து விடுதலை பேசுகிறவர்கள்ன்றது எந்த மாதிரி உதவுன்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரையில் அவர் எல்லா அமைப்புகளுக்கும் நெருக்கமானவர். என்ன நான் உட்பட எல்லோருக்கும் அன்பானவர், நேர்மையானவர், எங்க கூட நல்லா நெருக்கமா பழகுறவரு, யாரு எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர். அவர் மீதான ஒரு பெரிய மரியாதை நமக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு அரசு அரசியல் படுகொலையை
ஆளுகிற அரசு செய்யணும்னா என்ன காரணம்? அப்படி ஒரு காரணம் இல்லையே. அப்படி ஒரு காரணம் இருக்குன்னா அதை சொல்லுங்க, அதை குறித்து விவாதிப்போம். அப்ப அந்த மாதிரியான காரணங்களே இல்லாம நீங்க நேரடியா வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறது அது மோசடி அரசியல் இல்லையா? அதை நம்ம கேட்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஆட்களை எல்லாம் முதல் நாளே அரெஸ்ட் பண்ணணும்னு எல்லாருமே அவங்க கிடையாது. நீங்க அவசர அவசரமா ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு நீங்க திசை திருப்ப பாக்குறீங்கன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்னொன்னா விட்டாங்க. விட்டு நேத்து அவங்கதான் கொலை பண்றாங்கன்றதுக்கு ரொம்ப கிளியரா ஒரு வீடியோ வெளியிட்ட பிறகுதான் இந்த கும்பல் வேரோடு. அப்ப இதை நிகழ்த்தியது யார்? அதெல்லாம் விசாரணையில தெரிஞ்சிடும்ல. இவ்வளவு தூரம் இவங்களை கண்டுபிடிச்சவங்க. இன்னொரு விஷயம், இதுல தூத்துக்குடியில சேர்ந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. திண்டுக்கல்ல சேர்ந்த ஒருத்தர் ஒரு அங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இதுல இருக்காரு. இந்த ஆயுதங்கள்லாம் தென் மாவட்டங்கள்ல தயார் செய்யப்பட்ட ஆயுதங்களா இருக்கு. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்தவங்களுக்கு இது யார் செஞ்சாங்க, எதனுடைய அடிப்படையில செஞ்சாங்கன்னு தெரியாமையா போயிரும். அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரத்தோட தானே அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியும். யூகத்தின் அடிப்படையில கோர்ட்ல பேச முடியாது இல்லையா? அப்ப நம்ம தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இதை வேண்டும் என்றே திட்டமிட்டு தங்களை அறிவு சார்ந்தவர்களாக புரட்சியாளர்களாக காட்டிக் கொள்வதற்கு சுய அடையாளத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் என்று நான் சொல்லுவேன். ஆனா இந்த அரசியல்ல இங்க தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில இவங்க உண்மை குற்றவாளிகளை கூட தள்ளிட்டு போய் ஓரமா விட்டுருவாங்களோன்ற கவலை கூட நமக்கு இருக்கு. இன்னொரு விஷயத்தை நம்ம இதோட சேர்த்து சொல்லணும். அரசு கிட்டதான் அவங்க சொல்றாங்கல்ல, இவங்க உண்மை குற்றவாளி இல்ல, இவங்க இல்ல, அவங்க இல்லன்னு. அப்ப இல்லன்னு சொல்றவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம ஏன் அவங்கள விசாரிக்க கூடாது? அவங்களையே விசாரணைக்கு எடுக்க கூடாது? ஏன்னா ஒரு கருத்தை சொல்லுவதற்கு முன்பு அது குறித்த தெளிவான புரிதலோ கையில அடையாளங்களோ அல்லது சான்றுகளோ இருந்தாதான் அதை பேசுவாங்க இவ்வளவு சத்தமா. அப்ப இவ்வளவு சத்தமா பேசுறவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்ற ஆதாரம் கிடைச்சிருக்கலாம். நீங்க அவங்கள விசாரிக்கணும் தமிழ்நாடு அரசு. சும்மா இவங்க ஒரு யூடியூப்லயோ அல்லது ஒரு சமூக வலைத்தளங்கள்லயோ ஒரு கருத்தை பரப்பி விட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னா வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல அரசாங்கம். அரசுக்கு அந்த பொறுப்பும் இருக்குல்ல. அப்ப அவங்களுடைய உதவியோடு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம். அதுதான் அரசு அடுத்து கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவங்க அமைதியா இருந்தாலே இந்த வேலை முடியும். ஆனால் இதை அமைதியா இருக்கக்கூடாது. இதன் மூலமாக ஒரு அரசியலை செய்யலாம். அது பிஜேபிக்கான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். பிஜேபி கால் பதித்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ரீதியான மிகப்பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அடிப்படையான ரூட்டை நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதை உடைச்சு காலி பண்ணிட்டு திசை திருப்புகிற ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த உண்மைத்தன்மையை உடைச்சு பேச வேண்டிய அவசியமும் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்போ ஒரு புறம் நீங்க சுட்டிக்காட்டினது போல உண்மை குற்றவாளிகள் இவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ விடையா சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கு. இப்ப உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப அதே போல இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து அல்லது திருமாவர்களே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. இது ஆருத்ரா, பாஜக, அப்புறம் ஆம்ஸ்ட்ராங், இது 3க்கும் முக்கோண அரசியல் இருக்கு, முக்கோண தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. அதையேதான் திரு செல்வப்பிரந்தை அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்தாரு. உங்கள் கட்சியில பல குற்றவாளிகள் இருக்காங்க, குற்ற பின்னணி உடைய நபர்கள் இருக்காங்க, அவர்களும் இதுல தொடர்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இப்ப அந்த கோணத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? அப்ப அதுவும் இதே போல எடுத்துக்கணுமா? இல்ல, இந்த இந்த மரணத்தின் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய விஷயமா தான் ஆருத்ரா கோல்ட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை நம்ம பல முறை பேசணும். அன்னைக்கு வெற்ற அன்னைக்கே பல செய்திகள் வெளியே வந்துருச்சு. வெட்டின மறுநாள்ல இருந்து நம்ம இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கோம். ஆருத்ரா கோல்டுடைய ரோல் இருக்கு அப்படின்னு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, ஆருத்ரா கோல்டு 3000 கோடிக்கு மேல, 4000 கோடி 5000 கோடின்னு சொல்றாங்க. ஆனா 3000 கோடிக்கு மேல சாமானிய மக்களுடைய பணத்தை சுரண்டிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணாமலை கிட்ட போய் பார்த்தாரு அதனுடைய ஓனரு. அண்ணாமலைக்கு பல 100 கோடிகளை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு சால்வை பத்தி என்னைய காப்பாத்துங்க, ஒன்றிய அரசின் மூலமாக நீங்க என்னை காப்பாத்திக்கணும்னு அவர் பேசினது. அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கும்போது அண்ணாமலைக்கு துண்டு பொத்தி போட்டோ வெளிவந்ததெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். அதோட இந்த ஆருத்ரா கோல்டோடைய அடியாளாகத்தான் இங்க ஆற்காடு சுரேஷே இருந்திருக்காரு. இவங்க யாராவது பணம் கேட்டு வந்தா, யாராவது முற்றுகையிட்டா, யாராவது போராட்டம் பண்ணா அவங்களுக்கு எதிராக ரவுடித்தனம் பண்ற வேலையைத்தான் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? ஆற்காடு சுரேஷ். சில பேர் போய் தலித்துகள் இவர்கிட்ட போறாங்க, யார்கிட்ட? ஆம்ஸ்ட்ராங் கிட்ட. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அப்ப அவரும் போய் அங்க போய் கேட்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச தகவல் அவரும் போய் கேட்கிறாரு. சாமானியர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு கொஞ்சம் பேருக்குன்னு கூட தகவல் இருக்கு.
நம்ம இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள வேற என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த முக்கோண தொடர்பை தான் திரும்ப திரும்ப அண்ணன் பேசுறாரு. இவர் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுகிறது, இவர் தடுத்ததா சொல்லப்படுகிறது. இவர் வந்து அண்ணாமலைக்கு நூத்துக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்திருக்கிறாரு. ஆர்.கே. சுரேஷ் நினைக்கிறேன் அந்த நடிகர் 14 கோடி ரூபாய் வந்து நான் உங்களை பத்திரமா கொண்டு போய் பிஜேபியில சேர்த்து விடுறேன் அப்படின்னு அவர் 14 கோடி ரூபாய் வாங்கினது இப்ப சிபிஐ விசாரணையில இருக்கு. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இது வந்து வெறும் ஒரு 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு படுகொலை, அதாவது மோட்டிவ்ல நடத்த படுகொலை அப்படின்னு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. அப்ப இதுக்குள்ள பொருளாதார பிரச்சனை வருது, நூத்துக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வருது. அதுல ஒன்றியத்துல ஆளக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவர் சிக்கியிருக்காரு இல்லையா? அப்ப இது எல்லாமே ஒருவேளை ரொம்ப கொடசல் கொடுக்குறாரு, ஆம்ஸ்ட்ராங் இதை வச்சு ரொம்ப கொடசல் கொடுக்குறாரு, நம்ம ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு அப்படின்றதுனால ஏன் போட்டிருக்க கூடாது? ஏன் அண்ணாமலை கூட இதுக்கு பின்னாடி மூளையா இருந்திருக்க கூடாதுன்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்போ ஊருக்கே சந்தேகம் வர்ற மாதிரி எங்களுக்கும் சந்தேகம் வரும்ல. அப்ப அதை வைத்துதான் அண்ணன் திருமாவர்களும் தோழர் செல்வ பெருந்தகை அவர்களும் திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க. இதையும் சேர்த்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் கரெக்டா இன்னும் என்னென்ன மோட்டிவ்ல இந்த வேலை நடந்துச்சு அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருன்றனாலதான் சிபிஐயே கேட்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாடு அரசு இருந்தா அவங்க இந்த வழக்கை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம சிக்கிடுவோம், நம்ம கட்சியை வளர்க்க முடியாது. தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஒத்த ஓட்டு பாஜகவா அலைகிறோம், அவங்க சுத்தமா நம்முடைய அரசியலே ஆணி வேரோட புடுங்கி எரிஞ்சிருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற பயத்துலதான் இந்த வேலைகளை எல்லாம் அவங்க சிபிஐ எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு அரசியல் வேலையும் அவங்க செய்யறாங்க. இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பிஜேபி RSS வேலை இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன் தம்பி, 4 கோடி ரூபாய் கையும் களவுமா தேர்தல புடிச்சாங்கல்ல பிஜேபி காரனுடைய கேண்டிடேட்டுடைய நைனா நாகேந்திரனுடைய பணத்தை 4 கோடி பிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கேசவ விநாயகத்தை வந்து பிடிக்க முடியல. ஏன் அவர் என்ன தலைமறைவு குற்றவாளியா? கேசவ விநாயகத்தை ஏன் பிடிக்க முடியல? கேசவ விநாயகத்தை ஏன் உங்களால கேள்வி கேட்க முடியல? அப்ப நீங்க கொண்டு போய் ஒரு வேலையா நீங்க பாக்குறீங்கன்னா கேசவ விநாயகத்தை பிடிக்க முடியல நீங்க இது பேசுறாங்க. அப்ப ஒரு வேலை நடக்குது. பிஜேபியினுடைய உள்ள செல்லா, அதாவது கருப்பாடுகளா காவல்துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சாதிய மனநிலை. இதை நம்ம பேசவே இல்லாத இடம். பிற்படுத்தப்பட்ட சாதிய மனநிலை கொண்டவர்கள் அதிகமாக காவல்துறையில இருக்கிறதும் இப்படியான தலித்துகள் மீதான தாக்குதலுக்கு வேடிக்கை பார்க்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் அவங்க நிப்பாட்டுது. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும். தமிழ்நாட்டுக்குள்ள சாதியானவ படுகொலைகள் நடந்திருக்குல்ல, நீங்க எந்த சாதியானவ படுகொலைக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல விடுவாரு. நீங்க சாதியானவ படுகொலையில 80% பெண்கள் தான் படுகொலை செய்யப்படுறாங்க, 20% தான் ஆண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. அப்ப நீங்க இந்த கொலைகளுக்கு பின்னாடி நீங்க போய் பார்த்தா ஒரு போலீஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காதலிச்சுட்டு ஓடின பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டுருப்பாரு. மறுநாள் அந்த பிள்ளை கொலை செய்யப்படும். ஆனா தற்கொலைன்னு போய் சொல்லி கேஸ முடிச்சிருப்பாங்க. சோ இப்படி நிறைய கேஸ் சிக்கி இருக்கு. இங்க உசிலம்பட்டியில நடந்த சமயத்துல நடந்த கேஸ கூட அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப சாதி ஆணவ மனநிலை கொண்டிருக்கிற காவலர்களும் நமக்கு அச்சுறுத்தலானவர்கள் தான். அவங்க பிஜேபி மென்டாலிட்டியோட இருக்கிறதையும் நம்ம சேர்த்து களை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதனாலதான் திட்டமிட்டு சிபிஐக்கு இந்த கும்பல் போகணும்னு ட்ரை பண்ணுது. மக்களுக்கு தெளிவா தெரியும் அரசியல். இறுதியா இதுல வந்து நீங்க சுட்டிக்காட்டிருந்தீங்க, அதாவது காவல்துறையில கருப்பாடுகள் இருக்காங்க, சாதிய மனநிலையோடு இருக்காங்க அப்படின்னு. அதே குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து வேற மாதிரி வைக்கிறாரு. அதாவது சாதிய மனநிலையோடு என்கவுண்டர்கள் நடைபெறுது தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரி நாடார்கள், குறிப்பா வந்து தேவர்கள் குறிவைக்கப்படுறாங்க, அந்த பின்னணியுடைய சமூக பின்னணியுடைய ரவுடிகள் குறிவைக்கப்படுறாங்க காவல்துறையால. அதற்கு காரணம் வந்து சாதிய பின்புலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாருங்க, இந்த குற்றச்சாட்டை சீமான் வைப்பதற்கான காரணம் என்ன? அந்த குற்றச்சாட்டு உண்மை இருக்கான்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நீங்க பிற்படுத்தப்பட்ட சாதிய மனநிலையில, இடைச்சாதி மனநிலையில ஒரு பெரிய கூட்டம் வந்து போலீஸா இருக்கு. நீங்க போலீஸ் காவல்துறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான பேரு இடைச்சாதியினராக இருக்கிறாங்க. அவங்களுடைய சாதிய மனநிலை தன் சொந்த சாதியை கொண்டாடுறது, தன் சொந்த சாதி பெருமை பேசுவது, மற்றவர்களை இழிவாக நடத்துவது, இது மூளையில ஏத்தி வச்சிருக்கிற ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. இதை வைத்து என்கவுண்டர் போடுறாங்க. ஆனா சீமான் சொல்ற மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது என்கவுண்டர் அப்படின்னு அதை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அங்க போலீஸ் நடக்குமானா எனக்கு அதுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில போய் நீங்க பிற்படுத்தப்பட்டவர்களை என்கவுண்டர் போட்டீங்கன்னா அந்த போலீஸ் அந்த ஸ்டேஷனே அங்க இருக்காது இல்லையா?
ஒரு காதல் திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னு திருநெல்வேலியில போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆபீஸ் அடிச்சுன்னு இருக்கிற அளவுக்கு திமிர் இருக்கு அப்படின்னா அங்க போய் உட்காந்துன்னா டுப்பு டுப்பு எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது. யாரை சுட்டாலும் சுடுறது தப்புதான், அதுல நம்ம உறுதியா இருக்கோம். ஆனா இவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. இவர் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஓட்டு பொறுக்கணும்ன்றதுக்காகத்தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான கான்ட்ரவர்சி பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை அது இல்ல, உண்மை அது இல்ல. ரவுடிகளை எந்த ரவுடியா இருந்தாலும் நான் சுட்டு கொள்றேன்றது தீர்வு கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது, சட்ட ரீதியான தண்டனையை கொடுப்பது, அவங்க மறுவாழ்வு அடைவதற்கான சூழலை உருவாக்குவது, இதெல்லாம் ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அரசு செய்யணும். அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுடைய கல்வி, அவர்களுக்கான பொருளாதாரம், இதை உறுதிப்படுத்துகிற வேலையும் அரசு செய்யணும். ஒரு குற்ற சமூகம் எப்ப உருவாகும்? கல்வி மறுக்கப்படுகிற போது, பொருளாதாரம் மறுக்கப்படுகிற போது, கல்வியும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பும் இல்லாத ஒரு குற்ற சமூகத்துல, அரசியல் உரையாடலே இல்லாத ஒரு சமூகத்துல குற்றச்செயல் சாதாரணமா நடக்கும். அந்த சூழலையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதனால இடைச்சாதிக்காரர் எல்லாம் கொன்று ஒழிக்கிறார்கள் அப்படின்னு புதுசா உருட்டக்கூடாது. நம்ம அண்ணன் சீமானு அவருடைய பேச்செல்லாம் நம்ம விவாதிப்பதற்கு தகுதியான ஒன்றாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இடைச்சாதி மனநிலையில இருப்பவர்களையும் நம்ம களையெடுக்கணும். அதுல நிறைய தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள். சாதாரண ஒரு சின்ன கேஸ்னா கூட ஒரு உழைக்கிற தொழிலாளியை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு லாக்அப் டெத்லயோ என்கவுண்டர்லயோ போடுறது அப்படின்றது இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான செய்தியை ஒண்ணு நான் சொல்லாம விட்டுறக்கூடாதுன்னு பாக்குறேன். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு RTI போட்டோம், நாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்துல ஒண்ணு போட்டோம், மிக அதிகமாக தலித்துகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு செய்தி பேசப்படுது. அது பொய். ஏன் பொய்ன்னா 2016 போடப்பட்ட RTI 2016 இருந்து 2021 வரை போடப்பட்ட RTI. அதுல அவங்க கொடுத்திருக்கிற தகவல் 300க்கும் மேற்பட்ட 350க்கும் மேற்பட்ட தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்க அந்த காலத்துல ஆட்சியில் இருந்தவங்க யாரு? உங்க பங்காளிங்க. அவங்க பங்காளி எடப்பாடியார் ஆட்சியில இருந்தாரு, பிஜேபி கட்டி பிடிச்சு கூட உட்கார்ந்து இருந்தது. ஆனா இந்த கும்பல் தான் இன்னைக்கு இதை வேற மாதிரி கொண்டு வருது. அப்ப 2021 தான் ஆட்சிக்கே வர்றாங்க திமுக. நீங்க எடுத்த RTI திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டதே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அந்த RTIனுடைய தகவல் எடப்பாடியாரும் பிஜேபியும் ஒன்றுக்கா உட்கார்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்துல எடுக்கப்பட்டது. அதன் பின்னாடி இருக்கிற அரசியலை நீங்க பேச தயங்குறீங்கன்னா உங்ககிட்ட திட்டமிட்ட வேற ஒரு போலியான அரசியல் இருக்குன்ற அர்த்தம். அப்ப அதை நம்ம எச்சரிக்கையா அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. எனவே அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இங்கே உதிரிகளாக திரிகிற புரட்சியாளர்களாக இருக்கட்டும், இவருடைய ஒற்றை அஜெண்டா தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைப்பது, தமிழ்நாட்டுக்குள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாக ஒரு கட்டம் கட்டி ஒரு விஷயம் உண்டாக்குறது. ஆனா உண்மையில இங்க RSS பிஜேபி ஒரு செயல் திட்டத்தோடு இறக்கிருக்கு. சாதிய சங்கங்களை தொடர்ந்து ஆழப்படுத்தி கொண்டு சாதிய மனநிலைகளை ஆழப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வேலையை செய்யறாங்க. கிராமத்துக்குள்ள தலித்துகளுக்கு முடிவெட்டாதீங்கன்னு சொல்றது RSS காரன் தான். இதுல போய் கோயில்ல போய் ஆலை நுழைவு போராட்டத்தை செஞ்சாங்கன்னா அங்க போய் நிக்கிறாரு நம்ம அண்ணன் ஐயா மருத்துவர் ராமதாசனுடைய படை தளபதியா இருக்கிற நம்ம அண்ணன் பாலு, வழக்கறிஞர் பாலு போய் நின்னு நம்ம மரபை விட்டு கொடுத்துறாங்க. அப்ப நீங்க உண்மையான குற்றவாளிகளை, உண்மையாக சாதிய மனநிலை கொண்டவர்களை அடையாளப்படுத்துவதற்கு பதிலாக போலியாக ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே. அப்ப ஒரு அரசு மட்டும்தான் ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியுமா? அப்ப உங்க ரோல் என்ன, சுந்தரவல்லி ரோல் என்ன, தம்பி பாலாஜி ரோல் என்னன்னு இருக்குல்ல. அப்ப நம்ம ரோலையும் சேர்த்தானே பார்க்கணும். அப்ப இதெல்லாம் சேர்த்து பேச வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இதை சுத்தி கட்டமைக்கிற அத்தனை சொல்லாடல்களும் கட்டமைப்புகளும் கருத்துக்களும் திட்டமிட்டு பிஜேபிக்கு சார்பாக ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அரசியலை தெளிவாக கையில் எடுத்துட்டு செய்யறாங்க என்ற குற்றச்சாட்டை நான் நேரடியாவே வைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.